ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் உப்பு புளி. இன்றைக்கி நம்ம சின்ன நெல்லிக்காயில் எப்படி தொக்கு செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த தொக்குக்கு சின்ன நெல்லிக்காய் நான் 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதை ஒரு பேனில் சேர்த்துக்கிறேன். இப்போ இது மூழ்கிற அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு 1/2 ஸ்பூன் கிட்ட நான் அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை வேக வைக்க போகிறேன். இதை மூடி போட்டு ஒரு 1/4 மணி நேரம் வேக வச்சிங்கனாலே போதும். உங்களுக்கு நெல்லிக்காய் நல்லா வெந்துடும். மூடி போட்டு வைக்கும்போது சீக்கிரம் வெந்துடும். உங்களுக்கு 1/4 மணி நேரம் கழித்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இடையில இருக்க கொட்டை மட்டும் தனியாகவே வந்திருக்கும். இப்போ அதை நான் எடுத்துகிட்டு கொட்டையை நான் இப்போவே ரிமூவ் பண்ணாலும் ரிமூவ் பண்ணிக்கலாம். இல்லை இங்கே மிக்சியில் போடும்போது கூட கொட்டை மட்டும் தனியாக வரும் அரைக்கும் போது. நான் இதில் இருக்க கொட்டை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றிட்டு இதை பேஸ்ட்டாக அரைச்சிக்கிறேன். நீங்கள் கோர்ஸ் மாதிரி கூட அரைச்சிக்கலாம். இதை நான் ஒரு தட்டில் கொட்டி ஒரு 1 மணி நேரத்துக்கு நல்லா வெயிலில் காய வச்சு எடுக்க போகிறேன். அப்போ தான் அதில் இருக்க தண்ணியெல்லாம் போகும்னு சொல்லிவிட்டு இப்போது ஒரு பேனில் 3 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அது கூடவே வெந்தயம் 1/4 ஸ்பூன் சேர்க்குறேன். வெந்தயமும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் மிளகாய் தூள் நான் 2 ஸ்பூன் சேர்க்குறேன். இதுக்கு தேவையான அளவுக்கு காரம் எல்லாம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை ஒரு 2 நிமிஷம் போல் மிதமான தீயில் வச்சு லைட்டாக ரோஸ்ட் பண்ணுறேன் நான். இப்போது அரைச்சி அந்த காய வச்சுருக்க அந்த நெல்லிக்காயோடைய பேஸ்ட்டை இப்போ சேர்க்குறேன். இது காஞ்சால் தான் உங்களுக்கு கெட்டு போகாமல் இருக்கும். அதனால் 1 மணி நேரமாவது நீங்கள் வெயிலில் காய வச்சிங்கன்னா தான் இது தொக்கு உங்களுக்கு கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும். இப்போ இது நல்லா ஃபுல்லாக அந்த மசாலா எல்லாம் எடுக்கிற வரைக்கும் நல்லா இதை வணக்கிறேன் நான். மசாலாவும் இந்த நெல்லிக்காயும் நல்லா உங்களுக்கு ஒன்று சேர்ந்து வருது. இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடக்கூடாது. க்ளோஸ் பண்ணாமல் 5 நிமிஷம் நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சுருந்தாலே போதும். எண்ணெயெல்லாம் தனியாக பிரிஞ்சு வரும். நான் இங்கே வெல்லம் சேர்க்குறேன் ஒரு பீஸ். இது ஆப்ஷனல் தான். இது எதுக்கு சேர்க்குறேன்னா உங்களுக்கு நெல்லிக்காயில் லைட்டாக துவர்க்கிற மாதிரி இருக்கும். அதுக்காக சேர்க்குறேன் நான். இங்கே ஒரு 2 நிமிஷம் வச்சுருந்தா போதும். உங்களுக்கு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக ரெடி ஆகிடும். அவ்வளோதான், நெல்லிக்காய் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீட் யூ ஆல் இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. until then bye bye from me. என்னோட சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஒரு வாட்டியும் வீடியோஸ் போட்டேன்னா நோட்டிஃபிகேஷனில் வரும்.